ஏங்க நீங்கள் வந்து அவரை மட்டுமே வந்து ஒரு குறியீடை வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறது தப்பு தம்பி. ஏன்னா இன்றைக்கி தலைமை கழக நிர்வாகிக்கிறதுல வந்து 82 பேர் இருக்கிறோம். 82 பேர் வந்தோமா? இன்றைக்கி கழக அலுவல்கள் இருக்குது, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செங்கோட்டை வரல, அப்படி பார்த்தா நிறைய பேர் வரலையே. என்ன நிறைய பேர் வந்து புதுக்கோட்டை சேர்ந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கர்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்க வந்து கடமையாட்டத்துக்கு போயிருக்காங்க. எனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை பற்றி பேசணும், எங்கள் கட்சியை பற்றி டிபேட் பண்ணோம். திமுக எவ்வளோ கொலை நடக்குது இன்றைக்கி பார்த்தா, ஒரு நாளில் 4 கொலை. கொலையாக முந்திரிக்கா அப்படின்ற மாதிரி கொலையான தமிழ்நாடுனா கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரி தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாரு, ஒரு காரைக்குடியில் ஒரு மாணவன் வெட்டி கொலை, செஞ்சியில் போய் ஒரு டிஎம்கேனுடைய ஒரு தொழிற்சங்க பொதுச்செயலாளர் அவரை கடத்தின்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை அதுக்கப்புறம் ரவுடி போய் ஓட விரட்டி கொண்டு இருக்காங்க ஒரு மாவட்டத்தில். அப்புறம் காரில் வந்தவங்களை வழிமறித்து அங்கேயே வந்து சேலம் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்திலே வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. இப்படி பத்திரிகைன்னு எடுத்தாலே தினந்தோறும் வந்து ஆள் கடத்தல், கொலைகள், அதாவது கொலை முயற்சி, இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது தம்பி. ஒரே விஷயம் என்னென்னா அதிமுக பற்றி டிபேட் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதிமுக பற்றி பேசலாம் தூக்கம் வராது உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் அதாவது இவ்வளோ மிகப்பெரிய கட்சின்றதுனால தான் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து இது பண்ணீங்க. நீ பிரதான எதிர்கட்சி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பேசாமல் இருக்க முடியாது, புரியுதா? அதை நாங்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது. அதனால் நாங்கள் தான் அரசியல், நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, நாங்கள் தான் நாளைக்கு ஆளுங்கட்சியும். பொதுச் செயலாளர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. நானும் தனியார் தொலைக்காட்சி ஒன்று கேட்டாங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஒன்று தெரிஞ்சுங்க, யார் வந்து ஒரு தன்மானத்தை பற்றி பேசுகிறது, ஒரு விவசாய வேணாவா தன்மானத்தை பேசுகிறது? முதல்ல தான் முதுக பார்க்கணும், சரிதானா? அவ்வளோ தன்மானத்தை இழந்து மானத்தை இழந்து இப்படி டெல்லிக்கு ஒரு கொத்தடிமையாக வந்து முழுக்க வந்து ஒரு சரணாகதி ஆகிவிட்ட கட்சி திமுக. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போது மாப்பிள்ளை யார்? சபரீசன் டெல்லி போய் டெல்லி போயிருக்காரு, அவர் உலகமெல்லாம் சுற்றுறாரு, டெல்லி போகிறாரு. இங்கே சென்னையில் இருக்காரா இல்லையான்னு தெரியல இன்றைக்கி. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் அமலாக்கத்துறை எப்போல்லாம் ரைடு அடிக்குதோ அப்போல்லாம் டெல்லிக்கு போகிறாங்க. சரி, காவிரிக்காக டெல்லி போயிருக்காங்களா? இல்லை கச்சத்தீவுக்காக டெல்லி போயிருக்காங்களா? இல்லை வந்து ஒரு பிரதான பிரச்சனை இருக்கின்ற முல்லை பெரியாறு அதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்களா? இல்லை ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாளைக்கு கூட்டம் மீட்டிங் நடத்துகிறாங்க, அந்த கூட்டத்துக்காக முன்கூட்டியே வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜீவா இப்போ மீனவர்கள் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி கூட 15 பேர் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி மீனவரில். அதெல்லாம் போய் பற்றி பேச தயாராக இருக்காரா? அவங்களுடைய கொடுமைகள் வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க மீனவர்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு அவர் வந்து சிஎம்ஓ அவங்க டீமும் போச்சா? எப்போ போனாங்க? அமலாக்கத்துறை வந்தால் அடுத்த நாள் போய் டெல்லி போய் அங்கே பிரைம் மினிஸ்டர் காலை விழுறது, சம்மந்தப்பட்ட காலை விழுது. சரி, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அது வந்து காங்கிரஸ் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அன்னைக்கு வந்து பேரம் பேசுறதுக்கு சிபிஐ வச்சு மிரட்டி சீட்டை அதிகம் கொடுன்னு சொல்லிட்டு சீட்டை அதிகம் கொடுத்துக்கினீங்க. 80 வந்து தலைவர் 77 தலைவர் ஆட்சிக்கு வந்து 80 வந்து தலைவர் ஆட்சி கலைக்கிறீங்க. அப்போ என்ன கண்டிஷன் போட்டார் கருணாநிதி? இந்திரா காந்தி அம்மாட்ட ஆளுக்கு பாதி சீட் எடுத்துப்போம், சிஎம் மட்டும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி உங்கள் வரலாறே பார்த்தீங்கன்னா ஒரு மானங்கெட்டு தன்மானத்திலேருந்து ரோஷம் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே வந்து அடகு வச்சவங்க. நீங்கள் தமிழர் உரிமைக்காக டெல்லிக்கு போகிறதில்ல, உங்களுடைய நலன், உங்கள் குடும்பத்தோட நலன், உங்களை வந்து சட்டத்தின் பிடியிலேருந்து மத்திய அரசு பிடியிலேருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சரணாகதின்னு போயிட்டு விழுந்துட்டு நீங்கள் போய் பேசலாமா? பேசுறதுக்கே அருகதை இல்லை. மொழி பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியிருக்காங்க. யாருங்க? திமுக தன்னோட தவறுகளை மறைக்கிறதுக்காண்டி மொழி பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட இல்லை, இப்போது அதாவது 2 பேருமே வந்து திசை திருப்புற செயல் தான். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களை வந்து முட்டாளாகிற வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன, மக்களை திசை திருப்புற வேலையை 2 பேரும் கிளவராக
அதுவும் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். 2 பேருமே வந்து திமுகவும் சரி பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பணும், மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து ஒரு கவனத்தை திருப்புறது, அதுக்கேற்ற மாதிரி நல்ல அருமையான ஒரு ட்ராமாவை 2 பேரும் போட்டுட்ருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.